ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம கேஜே ஹோம் அப்ளைன்ஸ் குக்கிங் சேனல்ல என்ன ஐட்டம் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே தம் ஆலு சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து தம் கோபி. வெறும் கோபி ஆனியன் இல்லாம கோபி, டொமேட்டோ அண்ட் ஜிஞ்சர் இது மட்டுமே மெயின் இன்கிரீடியன்ஸா வச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல், நல்ல ஒரு ஹெல்த்தியஸ்ட் டிஷ்ஷு. ட்ரை சப்ஜி டைப்ல இருக்கும் இது. நல்ல ஒரு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி இல்லாம சப்ஜி டைப்ல இருக்கும். இது சப்பாத்தி, ரோட்டி, நான், ஃபுல்கா எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்ல நல்ல ஒரு சூட்டபிள் ஃபார் ஆல் ரோட்டிஸ் அந்த மாதிரியான ஒரு டிஷ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ்ல இருந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த கோபி தம் கிரேவிக்கு நல்ல அடி கனமா இருக்கிற ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் இதில் பிரியாணி இலை, பட்டை, அன்னாசி மொக்கு, ஜாதிபத்திரி, ஏலக்காய், கிராம்பு இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே காலிஃப்ளவர் வந்து பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சுடுதண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது போட்டுக்கலாம். இது போட்டுட்டு அடுப்பு வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் சிம்லையே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து காலிஃப்ளவர் தீஞ்சு போகாமல் இருக்கும். காலிஃப்ளவர் போட்டுட்டு இது வந்து ஃபெனல் சீட்ஸ், சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து ஜிஞ்சர் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஜிஞ்சரையும் உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 1 இன்ச் ஜிஞ்சர் அதை வந்து க்ரஷ் பண்ணி, இது ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி. ஆனால் நல்ல டேஸ்டாக குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த காலிஃப்ளவர் வந்து அந்த மாதிரி ஒரு அப்பீலிங்காக இருக்கும். இது போட்டுட்டு ஒரு ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஸ்டிர் பண்ணிட்டு 2 டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணின 2 டொமேட்டோ இதை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா ஸ்டிர் பண்ணிட்டு, இந்த தக்காளியிலேயே நல்லா தண்ணி வரும். தண்ணி வரும்போது காலிஃப்ளவர் வந்து நல்லா குக் ஆயிரும். அப்படி பத்தலை தண்ணி அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேணுக்கு தேவையான அளவு சால்ட், இந்த டிஷ்ஷுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், இதெல்லாம் இந்த டிஷ்ஷுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது முடிச்சுட்டு என்னோட ஸ்பைசஸ் மசால் டப்பா நான் காட்டுறேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வெள்ளைப்பாகு, யூஸ்வலாக நம்ம ஆட் பண்ணுற வெள்ளைப்பாகு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, இன்னும் தக்காளியிலேருந்து தண்ணி வரல, ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்திக்கலாம். இப்போது
சேர்த்திட்டு கொஞ்சமா ஒரு ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் சேர்த்திட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இது நல்லா தம் ஆகி குக் ஆகட்டும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை திறந்து பார்ப்போம். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி குக் ஆயிருக்குது அப்படின்னு. நல்லா நல்ல வாசனையா இருக்கு. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அப்படியே நம்ம கரண்டியில் வந்து க்ரஷ் பண்ணோம்னா அப்படியே ரெண்டா கட் ஆயிடுது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு. இதுல மேல வந்து நம்ம கொத்தமல்லி தழை, கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சமா கசூரி மேத்தி கையில அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். எப்பவுமே கசூரி மேத்தி வந்து கையில க்ரஷ் பண்ணி போடும்போது தான் நல்ல வாசனையா இருக்கும். அதனால அதையும் க்ரஷ் பண்ணி போட்டுட்டா இந்த சப்ஜி தம் கோபி இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் இல்லாம ஒரு சப்ஜி மாதிரி தான் இருக்கும். நல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்தது, உங்க வீட்டுல ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. நல்ல மணமான சுவையான தம் கோபி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாத்திரத்துக்கு சப்பாத்தி போட்டுட்டு சப்பாத்தியோட இதை தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இப்போ நான் யூஸ் பண்ற மசால் டப்பா காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டு வைக்கிற டப்பா. இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி டப்பா எல்லாம் வந்து ஆன்லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 1800 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுப்பாங்க. டப்பாஸ் வித் டிரான்ஸ்பரண்ட் லிட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நாம வந்து இதெல்லாம் நம்ம ஸ்டோர்ல இருந்தே இந்த மாதிரி நாம செட் பண்ணி தர்றோம். ஒரு பெரிய டப்பா சப்பாத்தி பாக்ஸ், பெரிய சப்பாத்தி பாக்ஸ் எடுத்துட்டு அதுல வந்து அதுக்கு செட் ஆகிற மாதிரியான இந்த கண்டெய்னர்ஸ், இதுல வந்து எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் கொத்தமல்லி, சீரகம், ரசப்பொடி, குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, வரமிளகாத்தூள், மிளகு, எல்லா பவுடர்ஸுமே வந்து நீங்க ஹேண்டியா இதுல ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். தனித்தனியா டப்பா எடுத்து தேடிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இது ஒரு டப்பா நீங்க வெளியில எடுத்து வச்சீங்க அப்படின்னா அதுல வந்து எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பைஸ் டப்பா பத்தின ஸ்பைஸ் பவுடர் டப்பா பத்தின உங்களோட ஒப்பீனியனையும் சொல்லுங்க. தம் கோபி இந்த ரெசிபி குக் பண்ணி பார்த்துட்டு அதுவும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.